பெங்களூரு அல்சூரில் வியாழக்கிழமை 15வது திருவள்ளுவர் சிலை திறப்பு தின கொண்டாட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் தலைவர் பைப்னரி டாக்டர் டி ரமேஷ், ஆகஸ்ட் 9ஆம் தேதி பெங்களூருவில் 15வது திருவள்ளுவர் சிலை திறப்பு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதில் தமிழர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார். ஆலோசனைக் கூட்டத்தில் பெங்களூரு தமிழ்ச்சங்கத்தின் முன்னாள் செயலாளர் வா. ஸ்ரீதரன், துணைத் தலைவர் வா. கோபிநாத், பெங்களூரு பாராளுமன்ற மத்திய தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஜி. ராஜேந்திரன், மணமகிழ் மன்றத்தின் செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய நிர்வாக பெருமக்களுக்கும் நம்முடைய உறுப்பினர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நமது சங்கத்தின் தலைவர் ஐயா பைப்னரி ரமேஷ் அவர்களுடைய சார்பாக வருக என்று தங்களை வரவேற்கின்றேன். இங்கே முக்கிய தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அனைவரும் தலைவர்கள், யாருக்கும் தொண்டர்கள் இல்லை. அனைவரையும் இன்றைய தினம் இந்த கருத்து கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கூற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இன்றைய தினம் உங்களை அழைத்திருக்கின்றோம். எங்களுடைய மிகப்பெரிய ஒரு நன்மதிப்பு என்று கூறினால், இங்கே அமர்ந்திருக்கின்ற திருவள்ளுவர் அவர்களை தமிழ்நாட்டிலே மணி நாகப்பா அவர்கள் வடிவமைத்தார்கள். அந்த சிலை தான் 18 வருடங்களாக மூடியிருக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி திருவள்ளுவர் சிலையை நிறுவிய நாள் அன்னைக்குதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாள் நம்முடைய கர்நாடக முதலமைச்சர் ஐயா எடியூரப்பா ஒரு சிறந்த நாள். அந்த நாளை எப்பயுமே நாங்கள் தமிழ் சட்டம் இந்த முறை நம்முடைய தலைவர் ரமேஷ் அவர்கள் கூறியிருக்க நம்முடைய சீரகம் நாம ஏன் செய்யக்கூடாது, விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் சார்பாக நாம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எப்படி செய்யலாம், அப்புறமா கடைசியில நம்மளுடைய தலைவர் அவர்கள் எப்படி செய்வார். திருவள்ளுவர் அமைப்பின் தலைவர் டாக்டர் வந்த பிறகுதான் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்து வச்சிருந்தது. அப்போ மாறன் ஐயா, திரு ராசமாறன் ஐயா பொறுப்பில் இருந்தார். அப்போ அவரே இவரு ராஜசேகர். ஆனா அந்த சிலை திறக்கணும்னா கடைசி நேரத்துல காரணம் நம்முடைய கலைஞர் மறக்க முடியாது. நான் பெங்களூர்ல என்னுடைய பொண்ணுடைய வீடு அங்க இருந்தது, தெரியுமா அவங்களுக்கு? நான் பெங்களூர்லயே கால் வைக்க மாட்டேன், என் பொண்ணு வீட்டுக்கு கூட போவேன். எப்போ திருவள்ளுவர் சிலை திறக்கப்படுகிறதோ அன்றைய தினம்தான் நான் காலை வைக்குவேன் பெங்களூர்ல. அந்த மாமனிதர் மறக்கக்கூடாது. கட்சியை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. தமிழுக்காக அவர் செய்த துண்டு தான் நம்ம பாராட்டுறோம். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா அவர்கள் கலைஞரை பார்க்க போனாரு தமிழ்நாட்டுல. அவரை பார்க்கக்குள்ளதான் அவரை எடுத்தாங்க. அவரை அழைச்சப்பா வார்த்தை, திருவள்ளுவர் சிலை ஓப்பன் ஆச்சுன்னா நான் பெங்களூர் வரேன். அவர் கிடைத்தவர்களுக்கு உடனடியாக அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு திருவள்ளுவர் சொல்லி தமிழ்நாட்டுக்கு வழி கிடைச்சதுதான் உண்மை. 9ஆம் தேதியை கரெக்டா நம்ம கொண்டாட போறது 15வது ஆண்டு நம்ம செய்ய போறோம். சிலை திறந்தனால நம்ம கொண்டாடணும். அவர் தான் 3 வருஷம் கொண்டாடு விடப்பட்டாரு. அவருடைய சொந்த படத்தையும் கொடுத்த எல்லாரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அவர் போகும். எஸ்.சி. குமார் அவர்கள் இந்த விழாவில் நடத்தி வந்தார். இப்போ ஏற்கனவே கன்னட தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்துல ரொம்ப பிஸியா இருக்கு. அவருக்கு மேல நம்ம எப்போ நம்ம விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் ஓபன் பண்ணிட்டோமோ அந்த சங்கம் தான் அது முழுசா எடுத்துட்டு செய்யணும். இனி நம்ம தொடர்ந்து தமிழ் சங்கமே வந்தாலும் பரவாயில்ல, தமிழ் சங்கத்துக்கு ஒரு குரூப்பு நிர்வாகம் வந்தா கூட பரவாயில்ல, இந்த விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கம் தான் இந்த விழாவை எடுத்து செய்ய வேண்டும். நம்ம இந்த நேரத்துல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிஸ்வன் ஹர்ஷத் ஐயா அவர்களை நினைவு கொள்ள வேண்டும். காட்சி போய் பாத்தீங்களா, வேலை எல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குதையா, நடந்தது ரொம்ப மகிழ்ச்சியா. இது தமிழர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன். அவர் சொல்றாரு அந்த வார்த்தை, யாரும் மட்டும் சொல்லாத வார்த்தை. என்ன சொல்றாரு? இன்னைக்கு நாங்கெல்லாம் உட்காந்து சட்டசபையில உட்காந்து பேசுறமே, யாரு கட்டுந்து? தமிழர் கட்சி அந்த சட்டசபை. பெங்களூர்ல எத்தனையோ பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தமிழர்களால் கட்டப்பட்டது. அவர்களுக்கு நம்ம நன்றி விசுவாசம் செய்யணும் இல்லையா?
அந்த நன்றி கடன் தான் இன்று நான் திருவள்ளுவருக்கு இவ்வளவு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறேன். என்னால முடிஞ்ச மட்டும் எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு செலவு பண்ணி அவருக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யலாம். அதனால என்றென்றைக்குமே நான் தமிழர்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நன்றி அப்போ அவ்வளவு பெரிய அவர் மனசுல எவ்வளவு இருக்கட்டும் அவர் சொல்றாருன்னா பாத்துக்கலாம். ஆகவே இந்த நேரத்துல அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்றது. இன்னும் அழுத்தப்பட்டு மோசமா இருந்த இடம் இவரு சிறப்பா பண்ணிட்டு இவரு ரிஸ்வான் ஐயா அவர்கள் நிச்சயமா வருவார். அவர் தான் மெயின் ஐயா அவர்கள் தலைமையில இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த வேண்டும். அவருக்கு உறுதுணையாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற நேரத்தை தெரிவித்து போட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சொல்லி இந்த திருவள்ளுவர் வாய்மொழிக்கேற்ப இந்த தமிழகத்தின் சார்பாக ரமேஷ் ஐயா அவர்களுடைய சார்பாக இந்த தமிழ் சங்கத்தின் திருவள்ளுவருடைய சிலைக்கு அன்பான கோடியான மக்களின் ஆதரவோடு என்றும் அவர் நிலைத்திருக்க வேண்டும். ரமேஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களும் துயரங்களும் திருவள்ளுவரின் கால் பணிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஐயா திருவள்ளுவர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுறது நம்ம தலைவர் ரமேஷ் சார் அவங்க முன்னையில பன்னாட்டு டீச்சர் வச்சிருந்தாங்க. அதுக்கு நம்ம சிவாஜி நகர் பிளாக் சார்பில் நம்ம கையில எவ்வளவு சப்போர்ட் ஆகும் ஐயா ரமேஷ் சார் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுக்கு நாங்க உறுதுணையா இருந்து சிறப்பாக கொண்டாடுறது நாங்க உறுதுணையா இருக்கோம். போன டைம் என்னுடைய ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்ம நிறைய தமிழ் செலிபிரிட்டிஸே நம்ம இந்த பெங்களூர்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரமேஷ் அரவிந்த் எல்லாமே ஒரு தமிழுடைய ஒரு விளக்கு தான் ரொம்ப நம்ம. ஸோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸை இந்த டைம் இன்வால்வ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன்ல அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணாக்கா கண்டிப்பா இது நிறைய பேர் நம்ம சொல்றோம் யாரும் வருதுல அப்படின்றது. அது ஏன் வருதுன்றது காரணம் என்னன்னாக்கா, நம்ம வெறும் வாட்ஸ்அப்ல சர்க்குலேட் பண்ணிட்டு வெறும் நம்ம போயிடலான்ட்டு ஒரு செலிபிரிட்டியை வச்சாதான் ஒரு 4 பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஜனவரி 16க்கு நம்ம பண்றது மாமூல் கதை. அது சிஎம் கிட்ட எல்லா எம்எல்ஏ மந்திரிங்களுக்கு தமிழ் ஆர்வம் தமிழ் பற்று உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம விழா மிக சிறப்பா எஸ் பிரகாஷ் மறைஞ்சதுக்கு நம்ம ரமேஷ் தலைவர் தலைமையில விழா சிறப்பா 2 வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த விழா மிக சிறப்பா இந்த வருஷம் நம்ம கொண்டாடுறோம். ஆனா திருவள்ளுவர் தின திறப்பு விழா கலைஞர் கருணாநிதியுடைய மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவும் ஒரு ஒப்பந்தத்தினால எப்படியோ நமக்கு திருவள்ளுவர் சிலை திறனா போதும், அதுக்கு நமக்கு கட்சியோ இல்ல அரசியல் ரீதியோ நம்ம பகுப்பாடு பார்க்கல. திருவள்ளுவர் சிலைக்கு நம்மெல்லாம் திறக்கணும்னு வைக்கணும்னு சொல்லிட்டு பாடுபட்டோம். திருவள்ளுவர் சிலையை வச்சாச்சு. திருவள்ளுவர் சிலை திறக்கணும்ன்றது 16 ஆண்டு காலம் மேல நம்ம போராடினாலும் ஏதோ ஒரு ரூபத்துல திருவள்ளுவர் சிலை திறக்கிறதுக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த முதலமைச்சர் எடியூரப்பாவும் தமிழக முதல்வர் கருணாநிதியும் சேர்ந்து அங்க இவருடைய சிலையும் தமிழ்நாட்டுல சர்வஜர் சிலையும் இங்க திருவள்ளுவர் சிலையை ஒப்பந்தம் பண்ணி மிக அரசாங்க மூலமா ஒரு விழாவை ஏற்படுத்தி அரசாங்கம் மூலமாக திருவள்ளுவர் சிலையை திறக்கப்பட்டது. இதற்கு அன்றைய காலகட்டத்துல 92 இந்த சிலை வைக்கும் போது KJ ஜார்ஜும் ஜெய்குமார் எல்லாம் இதுக்கு மூல காரணம் தனிச்சவையும் ஹிஸ்டரி அந்த காலத்துல இருந்து சிலை வந்ததுக்கு காரணம் எப்படி வந்தது எல்லாமே சீனியர் தலைவருக்கோ எல்லாருமே அதை பற்றி பேசிக்கிறோம். கோபி சார், ராஜேந்திர சார் எல்லாருமே பேசிக்கிறோம். இப்போ வரப்போற 9ஆம் தேதி சிலை திறப்பு கொண்டாந்த நாளை எப்படி நம்ம கொண்டாடலான்றத பத்தி ராஜேந்திர சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா ஜனவரி 16ஆம் தேதி கூட திருவள்ளுவர் நாளை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கோம்.
இப்போ இன்னும் ஒரு வாரம் இருக்கு. இந்த 9ஆம் தேதி ப்ரோக்ராம்க்கு. அப்போதான் ஒரு வாரம் போதும், எவ்வளவு கிராண்டா வேணாலும் பண்ணலாம். ஆனா அது கூட ஃபண்ட்ஸும் வேணும். ஃபண்ட்ஸ் இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் இருக்கிற அளவுக்கு நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு கிராண்டா பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ப்ரோக்ராம்ஸ் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் என்ன ஆகுது. அதோட இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு நாள்ல இவ்வளவு அழகா இங்க உட்காந்துருந்தப்போ இங்க பேசுறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பான இடத்தை ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்து இவ்வளவு ஒரு அழகான இதை பண்ணி கொடுத்த இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அவருக்கு ரிஸ்வான் அர்ஷத் அவருக்கு நன்றி தெரிவித்து நம்ம எல்லா சார்பாகவும், அப்புறமா விஸ்வகவி திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாகவும் அவருக்கு நம்ம நன்றி தெரிவித்து இந்த 9ஆம் தேதி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிறப்பா ப்ரோக்ராம் பண்ணா நம்ம எல்லாருடைய நம்ம ஒற்றுமை சேர்ந்து ஒத்துழைப்புடன், அதாவது தினமும் சேருது. நம்ம ஜனவரி 16ஆம் தேதி 1000 கணக்கில் சேர்றோம். இந்த வாட்டி இன்னும் மிக பெரிய லெவல்ல சேர்றதுக்கு நம்ம அது ஆர்கனைஸும் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு வாரம் இருந்தா கூட இந்த ப்ரோக்ராம் கூட நம்ம எல்லாரும் மெசேஜ் பர்சனலா யாரும் ஒருத்தர் மெசேஜ் கொடுத்தா ஆகாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ தமிழருங்க எங்கெங்க இருக்கிறாங்கோ அவங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா அது கூட ஒரு பெரிய லெவல்லையும் வேற ஒண்ணும் இல்லை. டெக்கரேஷன் எல்லாம் இப்ப பண்ண மாதிரியே இருக்கு, அழகா பண்ணிக்கிறாரு. நம்ம நல்ல ஒரு மாலை மலர் தூவி வேற ஏதாவது ப்ரோக்ராம் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராம் சின்ன 1 டேஸ் நம்மள உட்காந்து இந்த 9ஆம் தேதி ப்ரோக்ராமு நல்ல சிறப்பாக பண்ணலாம். வருஷமும் பண்றதுக்கு நல்ல ஒற்றுமை சேர்ந்து நல்ல மாதிரி பண்ணலாம். அதே நேரத்துல ஜனவரி 16ஆம் தேதி ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம இந்த வரைக்கும் எவ்வளவு வருஷம் நம்ம பண்ணிருக்கிறோம், அது கூட இந்த வருஷம் பண்றது ரொம்ப சிறப்பா பண்ணோம் அப்படின்ட்டு. அப்புறமா எல்லா ப்ரோக்ராமுக்கும் நம்ம ரிஸ்வான் சார் சப்போர்ட்டா ஒரு சப்போர்ட் இருந்தே இருக்கு. இன்னும் அதுவும் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்சிடென்ட் அவங்க கூட்டு வரும்போது அது சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணேனோ அதோட டபுள் தான் பண்ணிருக்குவேன் அப்படின்னு ஒரு சொன்னாரு. அது ஒன்றும் ஞாபகம் இருக்கு. அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் வந்து சிறப்பாக பண்ணலாம். குமார் ஒரு அந்த மாநாடு ஒன்று பண்றதுக்கு இது பண்ணாங்க. இதை கூட நம்ம எப்பாவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்துட்டு பண்ணலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தமிழ் ப்ரோக்ராம் எங்க பண்ணாலும் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் பண்ணா நம்ம கிடையாது. பட் அதை பத்தி கூட யாருக்காவது ஏதாவது கருத்து இருந்தா சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்டிங் சொல்லலாம். நீங்க அதுவும் ஒரு அஜெண்டா இருக்கு சார். உங்களுக்கு அதை பத்தி கூட ஏதாவது உங்க வார்த்தை சொல்லுங்க. இந்த ஒரு ஷார்ட் டைம் நிறைய பேர் காலையில ஃபோன் பண்ணுறோம், இவ்வளவு பேர் எல்லாம் சேர்ந்துக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.